அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தும் டிஎன்ஏ பொறியியல் கவுன்சிலிங்கில் முதல் பட்டதாரிக்கான கல்விச் சலுகை பெறுவது எவ்வாறு? தமிழக அரசு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தொழிற்கல்வி பயில வரும் முதல் பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டணச் சலுகை தர உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இச்சலுகை பெற தொழிற்கல்வியில் அரசு, அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் சேரும் மாணவர்கள் அவரவர் தாசில்தார் அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட முதல் பட்டதாரிக்கான டிஜிட்டல் கையொப்பமிடப்பட்ட சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். அச்சான்றிதழில் மாணவர், மாணவரின் அப்பா, அம்மா, தந்தையின் தந்தை, தந்தையின் தாய், தாயின் தந்தை, தாயின் தாய் மற்றும் உடன் பிறந்தவர்களின் பெயர் மற்றும் கல்வி தகுதி இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த சான்றிதழுடன் மாணவனும் பெற்றோரும் கூட்டு பிரகடனம் எனப்படும் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் தர வேண்டும். மாணவரின் சகோதர சகோதரிகள் யாரேனும் முதல் பட்டதாரிக்கான கல்விச் சலுகை பெற்றிருந்தால் அந்த மாணவனுக்கு கல்விச் சலுகை வழங்கப்பட மாட்டாது. மாணவரின் சகோதர சகோதரி முதல் பட்டதாரிக்கான கல்விச் சலுகை பெறவில்லை, ஆனால் இந்த கல்வியாண்டில் இளநிலை பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்தால் அவர்களின் கல்லூரியில் இருந்து முதல் பட்டதாரிக்கான கல்விச் சலுகை பெறவில்லை என சான்றிதழ் பெற்றுத்தர வேண்டும். அப்போதுதான் அந்த மாணவனுக்கு முதல் பட்டதாரிக்கான கல்விச் சலுகை பெற முடியும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.